Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece movie Cursed of the Holy Sword Part 5. ஓபன் பண்ணா நம்ம உசோப்ப தான் காட்டுறாங்க. அவனுக்கு அந்த குகைக்குள்ள இருந்து இன்னும் வெளியில வரல. டிராப்புக்கு மேல டிராப்ல மாட்டி உசோப்பெல்லாம் பாவம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் இந்த டனலுக்குள்ள எவ்வளவு நாளா இப்படியே சுத்திட்டு இருக்க போறோம்னு கேட்டா லூஃபி அதை பத்தி எல்லாம் கவலையே படல. வா 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 நம்ம பாட்டுக்கு போவோம், ஜாலியா இருக்குதுன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். இந்த டைம் உசோப்பு விடுறதா இல்ல. ஏன்னா இவன் ரூட்டை சூஸ் பண்ணி போனா கண்டிப்பா டெத் கன்ஃபார்ம். அதனால இந்த டைம் நான் உன்னை கூட்டு போறேன் வாடான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவான். லூஃபி கூப்பிட்டு போன பாதையாச்சும் பரவாயில்ல. இந்த டைம் ரொம்ப மோசம். பாறைகளுக்கு நடுவுல மாட்டி சிக்கி சினாபினமான பேசாம இவன் சொன்ன ரூட்டுக்கே போயிருக்கலாம் போலயே. தாங்க முடியலையேன்னு புலம்பிட்டு இருப்பான். ஆனா அவன் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அங்க அவனுக்கு பசி தாங்க முடியல. உசோப்பு கடுப்பாயிட்டான். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பச்சை மண்டிய ஜோரோ. நீ மட்டும் என் கையில கிடைச்ச ஒன்னு தூக்கி போட்டு வாயிலே மிதி பண்றான்னு சொல்லும் போது திடீர்னு தண்ணி சவுண்ட் கேட்கும். பார்த்தா மேல கொஞ்சம் தண்ணி அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குது. அங்கதான் அந்த 3 ஆர்ப்ஸும் இருக்கும். உசோப்பு இங்க பாரு ஒரு 3 பால் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாம வெளியே ஒண்ணுல சாஞ்சிருவான். அதனாலேயே உள்ள இருந்து தண்ணி பிச்சுக்கிட்டு வந்து 2 பேத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போகும். அதே நேரம் இங்க வெளியில நம்ம ஆளுங்கலாம் அந்த 7 ஸ்டார் ஸ்வாட தடுக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்பாங்க. அந்த ஜுவல் ஆர்ப்ஸ் இல்லாம சுத்தமா முடியாது. ஏன்னா அதை அவங்க டவர்ல வச்சு அந்த ரிச்சுவலை பர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அதோட பவரை தடுக்க முடியும். அதைத்தான் ஜோரோ தூக்கிட்டு போயிட்டானே. இப்படி அவன் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நம்ம ஆளுங்க எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்க்கணுமா? அதை தடுக்க வழியே இல்லையான்னு கேட்டா ஒரே ஒரு வழி இருக்குதும்பா. யாரு? அந்த மாயா. அந்த பிரீஸ்டஸ் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களோட வம்சாவளியில வந்தவ தான் இந்த மாயா. சொல்ல போனா அவங்க தூரத்து சொந்தம். இப்ப இந்த பிரச்சனையை தடுக்க இவளோட உயிரை இவ சாக்ரிஃபைஸ் பண்ணானா அந்த 7 ஸ்வாட தடுக்க முடியும். இப்படி சொன்னா யாராச்சும் ஒத்துக்குவாங்களா? அதுலயும் சஞ்சி எல்லாம் அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு ஃபேரி டேல் மாதிரி, அதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்ல. அதை நினைச்சிட்டெல்லாம் உங்க உயிரை விட கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம தாய் கிழவி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி அது கட்டுக்கதையா இருந்துச்சுன்னா 7 ஸ்வாடும் அந்த ஜுவல் ஆர்ப்ஸும் உண்மையா இருக்குது இல்ல, அதுக்கு என்ன சொல்லுவேன்னு கேட்டா அதெல்லாம் ஓகே கிழவி, ஆனா அந்த கதை உண்மையா இல்லையான்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம உன்னோட பேத்திய கொல்றதுக்கு நீ முடிவு பண்ணிட்டியா கொய்யாலன்னு சொல்லிட்டு பச்சை பச்சையா திட்டுவான். உன்னோட பேத்தியவே நீ கொல்ல தயாராயிட்டியா அப்படி இப்படின்னு. உடனே தாய் கிழவிக்கு கடுப்பாயிட்டே நான் எப்பண்டா அவளை கொல்றேன்னு சொன்னேன். கொஞ்சம் சுமாரான உடனே கொஞ்சம் ஓவரா போயிட்டோம்னு அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது. இப்ப என்னன்னா மத்தவங்களை காப்பாத்துறக்காண்டி மாயாவளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். வேற வழி இல்ல, இதுதான் நம்ம விதிங்கிற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க எல்லாருமே அந்த பிரிஸ்டஸோட ஜெனரேஷன் தான். ஆனா யாருக்குமே மாயா அளவுக்கெல்லாம் எபிலிட்டி இல்ல. அதுதான் பவர் ஆஃப் பிரேயர். அவளால மட்டும்தான் அதை பெஸ்டா பண்ண முடியும். என்னதான் இப்ப இவங்க கிட்ட அந்த ஆர்ப்ஸ் இல்லாட்டியும் மாயாவோட பவரை நம்பி அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை வச்சு மட்டும்தான் அந்த 7 ஸ்டார் ஸ்வாட தடுக்க முடியும். இதுதான் எங்களோட விதி, வேற என்ன பண்றதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அட அவ சாவணுங்கிறத இன்டைரக்டா பாட்டி சொல்லுது. வேற ஏதாச்சும் வழி இருக்கா? யோசிங்க யோசிங்கன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்கும். ஒருவேளை 7 ஸ்டார் ஸ்வாடோட பவர் வெளியில வந்துருச்சான்னு எல்லாத்துக்கும் பதட்டம். ஆனா இன்னுமே அந்த ரெட் மூன் வரவே இல்லையே. அதுக்குள்ள எப்படி இது பாசிபிள்னு சொல்லிட்டு இருக்கும் போதான் கரெக்டா நம்ம பயலுக்கு பிச்சுக்கிட்டு வெளியில வருவானுங்க. உடனே 50 பேத்துக்கு சந்தோஷம். அப்பாடா லூஃபியும் உசோப்பும் ஒரு வழியா வந்துட்டானுங்கன்னு. சோ இதுதான் மாயாவோட வில்லேஜ், இவதான் மாயான்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுவாங்க. நம்ம ஆளுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாங்கன்னு வைங்க. உசோப்பு கதை கதையா சொல்லுவான். நாங்க ஒரு கேவுக்குள்ள விழுந்தோம், அதுக்கப்புறம் படாத பாடுபட்டோம், போகுது 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 ஒவ்வொரு திசையில அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. உள்ள ஏகப்பட்ட டிராப். சொல்ல போனா நேத்து ஃபுல்லா உள்ளுக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருந்தோம். பட் கடைசியில தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்ததுல சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டோம் பாங்க. ஏன்டா பொசகட்ட பயிலாம் இங்க எல்லாம் உயிர் போற பயத்துல கதறிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா கேவுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களா? என்ஜாயும்பா. உடனே உசோப்புக்கு செம கடுப்பாயிரும். ஒய்யால எங்களை பார்த்தா என்ஜாய் பண்ண ஆள் மாதிரியா இருக்குது, எவ்வளவு பெரிய டேஞ்சர்ல மாட்டி தப்பிச்சு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு போட்டி போட்டு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் விடிய விடிய உட்கார்ந்து நடந்த சம்பவத்தை பூரா சொல்லுவானுங்க. அதான் மரைன் டோஜோக்கு போய் சாகா கூட சண்டை போட்டால அந்த மேட்டரெல்லாம் லூஃபி சொல்லுவான். அவங்களால நம்பவே முடியல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த டைமுங்க போது அந்த சாகாவோட நேவி ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க பூரா அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணுவானுங்க. அப்புறம் ஜோரோ அந்த மாதிரி போயிட்டாங்கிற மேட்டரை கேள்விப்பட்டுட்டு லூஃபி ஷாக் ஆவான். அப்புறம் அந்த 7 ஸ்டார் ஸ்வாட பத்தி சொன்ன உடனே உசோப்பு அது நேச்சுரலான ஸ்வாடே கிடையாது, அதுல ஏதோ வியர்டான பவர் இருக்குது அப்படி இப்படின்னு அதை பத்தி கதை கதையா சொல்லுவான். ஏன்னா இவங்க தான் நேர்ல அந்த ஸ்வாட பாத்துருக்காங்களே. இப்ப என்னன்னா மாயா அவளை சாக்ரிஃபைஸ் பண்ண போறா. அப்படி பண்ணா மட்டும்தான் அவனை தடுக்க முடியும், வேற வழி இல்லன்னு லூஃபி இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் போய் அவனை உதைக்கிற உதையில எல்லாமே சரியாயிரும்ட்டு கிளம்புவான். ஆனா அந்த பாட்டி ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லி அவனை தடுத்துருவாங்க. ஏன்னா இவன் என்னதான் போய் அவனை அட்டாக் பண்ணாலும் அந்த 7 ஸ்டார் ஸ்வால்ல மட்டும் இவனால ஒரு சின்ன ஸ்கிராட்ச கூட போட முடியாது. சொல்ல போனா உன் வயசுக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகம்டாக்கனா, அதனால தேவையில்லாம உசுர விட்டுறாதன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பையன் தான் எதையுமே ட்ரை பண்ணாம ஒத்துக்க மாட்டானே. இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்த உடனே நம்ம மாயா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான். அது மட்டும் இல்லாம அவளுக்குமே சாகிறத நினைச்சு கொஞ்சம் பயந்தான்.
என்ன பண்றது, அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படி. என்னைய காப்பாத்துறதுக்காக சாகா அந்த 7 ஸ்டார் ஸ்வாட எடுத்துட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் அந்த கர்ஸ்ட் ஸ்வாட் அவரை விட்டு போகவே இல்லை. நான் தான் அவரை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டேன்னு கதறி கதறி அழுவா. உடனே கூட இருக்க எல்லாரும் ஒரு சைடு தேம்பி தேம்பி அழுவாங்க. அவளுக்கு சாகாவை இப்படி விடுறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்த ஆளாச்சே. பட் வேற வழி இல்ல, இதை நான் பண்ணித்தான் ஆகணும். இந்த டைம் எப்படியாச்சும் என் உசுர கொடுத்தாச்சு நான் சாகாவை காப்பாத்தியே தீருவேன். இதனால அவனை மட்டும் இல்ல, இந்த ஐலாண்டு வில்லேஜ் இங்க இருக்க மக்கள்னு எல்லாத்தையுமே காப்பாத்த முடியும். இத சொல்லி ஒரே பாசமலையா இருக்கும். அந்த டைம் லூஃபி இருந்துகிட்டு, மாயா நீ பண்ண போற தியாகத்துக்காக நான் உனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்க போறேன்னு எடுத்துட்டு வந்தானே ஆப்ஸ், அதை தூக்கி நீட்டுவான். அவ்வளவுதான். அவ்வளவு நேரமா கூணு விழுந்து கிடந்த நம்ம கிளவியே நட்டுக்கிட்டு எந்திரிச்சு நிப்பாங்கன்னா பாருங்களேன். ஏன்னா அது இருந்தாதான் மாயா சாகணும்னு அவசியமே இல்லையே. அட எடுபட்ட மூதேவி, இதை நீ எங்க இருந்துடா கண்டுபிடிச்ச சொல்லுடா விளக்கென்னங்கும் போது அங்க டனல்ல கிடந்துச்சு. எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே தண்ணியில தூக்கி அடிச்சிருச்சுப்பா. நல்லா இருக்கான உடனே கிளவிக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இது எதுக்கு கேவுக்குள்ள போச்சு, அவனுக்கு தானே ஆட்டைய போட்டு போனானுங்க, ஏதோ சரியில்லையேன்னு பயங்கரமா யோசிப்பாங்க. ஆனா மாயாக்கு சந்தோஷம். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க ரிச்சுவலை எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணலாம். மாயா உயிரை ஒண்ணுன்னு அவசியம் இல்லை. இவங்க ரிச்சுவல் பண்றாங்கன்னு சாகாக்கு தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பா கண்ணுல படுற எல்லாத்தையும் கொல்லுவான். இவ சாகலைன்னா கூட இவளுக்கு பதிலா ஏகப்பட்டவர் அவன் கொல்லுவான். அப்படின்னா என் உயிரை கொடுத்தா மட்டும்தான் இதை பண்ண முடியுமான்னு சோகமாவாளா. லூஃபி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க, சாகா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, மிச்சதை நான் பாத்துக்கிறேன். உன்னோட ஃபேட்டை வேற யாரும் டிசைட் பண்ண முடியாது. நீ டிசைட் பண்ணு என்ன பண்ணணும்னு. நாங்க உன் கூட இருக்கோம் மாயா. ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் இருக்கோம், யாராலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாது, வா நம்ம தட்டி பிரிக்கலான்னு அவளுக்கு பயங்கரமா சப்போர்ட்டிவா பேசுவாங்க. சரி இவ்வளவு பில்டப் பண்ணியாச்சு, இப்ப அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டா இந்த 3 ஜொல் ஆர்ப்ஸையும் 3 டவர்ஸ்க்கு கொண்டு போகணும். அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா கோமோன், இன்னொன்னு டோன்ரோ, இன்னொன்னு ஹக்கூன். இந்த ஆப்ஸ் அங்கங்க பிக்ஸ் பண்ணி தான் ஒரு பெரிய பேரியர் ஒன்ன கிரியேட் பண்ணுவாங்க. இதனால அந்த ரெட் மூனோட பவர் வந்து வீக் ஆகும். 7 ஸ்வாட் மறுபடியும் பவர்ஃபுல்லா மாறுறத அது தடுக்கும். இதத்தான் நம்மளால கேவுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போதே பார்த்தானுங்களே அந்த 3 டவர்ஸ். அப்படின்னா ஈஸியாவே இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம டனல் வழியாவே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். எல்லாமே இங்கதான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே அதையுமே கிளவியால நம்ப முடியல. அப்படியே ஒட்டக சிவிங்க மாதிரி சல்லுன்னு நட்டுக்கிட்டு நிக்கும். ரைட்டுன்னு உடனே ரோபின் உள்ள இறங்கி பாப்பா. உள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கும் போதே நல்லா தெரியுது இந்த டவர் நேச்சுரலா பில்ட் ஆனது இல்ல, யாரோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு. சோ இதுதான் இவங்க டவருக்கு சேஃப்டியா போய் சேர்றதுக்கான ஒரே ஒரு ஷார்ட்கட். உடனே கிளவி நம்ம பையல புகழ்ந்து தள்ளுவா. ஏ நீண்ட மூக்கா சூப்பரா பண்ணிட்டடா, சூப்பரா பண்ணிட்டேன்னு. ஏ கிளவி என்ன வேணாலும் பேசு, ஆனா என் மூக்க பத்தி மட்டும் பேசாத, அதை கடிச்சு துப்பிடுவேமா. என்ன அவனுக்கு இப்ப ஆனந்த கண்ணீரா வரும். ஏன்னா கிறுக்கனுங்க மாதிரி டனலுக்குள்ள ஒரு நாள் ஃபுல்லா ஓடி இருக்கானுங்க. அதெல்லாம் வீணா போச்சோன்னு நினைச்சான். ஆனா நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் ஆகல. இவங்க சூப்பரா புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் தான். இந்த பைத்தியகார பயில வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நமி பச்சை பச்சையா திட்டுவா. மொத்த குரூ மெம்பர்ஸும் முட்டா பயில தானே. சரி இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு இருக்குது. சீக்கிரமா இந்த வேலையை முடியலன்னா ரெட் மூன் வந்துரும். அப்புறம் இவங்க சாக வேண்டியதான். அதனாலேயே அடிச்சு புடிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மாயா பாத்தீங்கன்னா அதுக்கேத்த கெட்டப்ல மாறணும், அதுக்கேத்த மாதிரி அவ மாறிடுவா. அப்புறம் அந்த 3 ஆப்ஷனையும் வச்சுட்டு பூஜை பண்ணுவா. கடவுளே எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, அங்க எப்படியாச்சும் அந்த 7 ஸ்டார் ஸ்வாட தடுக்கணும்னு. அப்புறம் இப்போதைக்கு நம்மளுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு நம்பிக்கை, காய்ஸ் அந்த 7 ஸ்டார் ஸ்வாட தடுக்கலாமா, ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூட்ல ஸ்பிளிட் அப் ஆகி போய் வேலையை முடிக்கிறோம், ஜோரோவையும் இந்த ஐலாண்டையும் காப்பாத்துறோம் அப்படின்ட்டு மாசா டயலாக் விடுவாங்க. சரி இனி இதுக்கப்புறம் இவங்க அந்த ஆர்ப்ஸை கரெக்டா கொண்டு போய் வச்சு அந்த சாகாவை தடுத்தாங்களா, ஜோரோ எப்படி மறுபடியும் இவங்க கூட வந்து சேர்ந்தான் அப்படிங்கறத அடுத்தடுத்த பாட்டுல பார்க்கலாம். டாடா.